முருகனே ஒரு சித்தன் தான். ஆ. ஆமா சிவனே சித்தர் தானே ஆமா சார்? சிவனே சித்தன், அவனுடைய புத்திரன் சித்தன். ஜடாமுடியோடு கூடிய முருகனை நீங்க பார்த்ததே கிடையாது. எங்கேயுமே பார்த்ததில்ல சார். இருக்காப்புல. இருக்காரா ஆமா சார்? நான் சொன்னா நம்ம நேர்கள்லாம் படையெடுத்து போயிடுவாங்க. சொல்லுங்களேன் சார். உடம்பெல்லாம் ருத்ராட்சமாக, ஜடையெல்லாம் அப்படியே போட்டு, கையில கமண்டலத்தோடு மிக அழகான அற்புதமான ஒரு சின்ன பையன் மாதிரியே, அதுலயும் சிற்பி செதுக்காத ஒளிப்படாத சிலை. ஒளிப்படாத ஆமா சிலை. ரொம்ப அது அற்புதமா இருக்கு சார். கேட்கவே சென்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. பக்கத்துல இருக்குங்க. எங்களுக்காக சொல்லுங்க போயிட்டு சார். வரீங்களா? கண்டிப்பா சார். கண்டிப்பா நம்ம நேயர்களையும் கூட்டிட்டு போங்க. நீங்க முடிஞ்சதுன்னா எனக்கு ஒரு நம்ம நேயர்களை கூட அந்த நிகழ்ச்சியாவே கோவில்ல செய்வோம் போய் சார். நம்ம ஒரு நிகழ்ச்சியா பண்ணுவோம். ஏன்னா முருகா 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 அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்துடுறாங்களே ஒழிய, அந்த முருகனுடைய அழகை வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பார்ப்பாங்க. உத்திரமேரூர் அப்படிங்கிற ஊர்ல, அந்த ஊருக்கு வெளியே முருகன் கோயில் இருக்கு. அந்த முருகன் கோவில்ல பாறையில இருந்து வரக்கூடிய முருகனாக, சுயம்புவாக, உடம்பெல்லாம் ருத்ராட்சமாக, தலையில் உள்ள அந்த முடியெல்லாம் ஜடாமுடியாக, கையில் கமண்டலத்தோடு, பக்கத்தில் தாயும் தகப்பனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான முருகன் கோவில்தான், அற்புதமான முருகன் கோவில்தான். அங்கே பாம்பாட்டி சித்தருக்கு குருவாகவும், இங்கே ஜெகத்துக்கே குருவாகவும், இங்கே சித்தனாக, இவரே ஒரு சித்தனாக இருக்கிறார்.